ஹாய் நான் அதித்தி. இந்த வீடியோல வந்து எஸ்.எம். கிருஷ்ணன் அவர்கள் எழுதின உபபாண்டவம் அப்படிங்கிற நாவலுடைய கதையை பார்க்கலாம். இது வந்து மகாபாரதத்தோட ஒரு மாடர்ன் ரீடெல்லிங் மாதிரி. இப்பதான் வந்து கோயின்சிடென்டலா தியேட்டர்ஸ்ல கல்கி அப்படிங்கிற படம் வந்து வெளியாகி பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் நல்ல ரிவ்யூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் மகாபாரதம் சம்பந்தப்பட்ட படம் தான். ஸோ அந்த டயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு புக்கோட ரிவ்யூ சொல்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை வந்து நான் கலைஞர் லைப்ரரியில வந்து லெண்டிங்க்கு தான் எடுத்திருக்கேன். கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி கதையோட கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இதுதான் இந்த கேரக்டர் சார்ட். அது வந்து சாந்தனு மகாராஜா அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவருடைய மனைவி கங்கா, அதாவது கங்கை நதி வந்து அவர் பிரிஞ்சு போயிட்டாங்க. பட் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரே ஒரு பையன் மட்டும் இருக்காங்க. அவர் பேர் வந்து பீஷ்மர். இதுக்கப்புறமா வந்து சாந்தனு மகாராஜா சத்தியவதி அப்படிங்கிற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, சித்திரங்கடா, விசித்திர வீரியா. இவங்க தான் இந்த ரெண்டு பசங்க. சத்தியவதி அவர்களுக்கு சாந்தனு மகாராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வியாசர் அப்படிங்கிற ஒரு பையனும் இருப்பாரு. வந்து விசித்திர வீரியனுக்கு ரெண்டு மனைவிகள், அம்பிகா, அம்பாலிகா. இதுல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து சிஸ்டர்ஸும் கூட. அம்பிகா, அம்பாலிகா இவங்க ரெண்டு பேருக்குமே முறையே திருதராஷ்டிரர், பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க. திருதராஷ்டிரர் வந்து காந்தாரி அப்படிங்கிற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு தான் கௌரவர்கள் பிறக்கிறாங்க. அதாவது 100 பசங்க, அதுல வந்து 99 பசங்க பிளஸ் ஒரு பொண்ணு, இன்னும் தெளிவா சொல்ல போனா. அப்புறம் பாண்டுவுக்கு குந்தி அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு 3 பசங்க, யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன். இது மட்டும் இல்லாம பாண்டுவுக்கு வந்து மைத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மனைவியும் இருக்காங்க. அவங்க மூலமா அவருக்கு 2 பசங்க, அதாவது நகுலன், சகாதேவன் அப்படின்னு 2 பசங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குந்திக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடியே வந்து கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனும் இருப்பாரு. அப்ப கதைக்குள்ள போலாம். ஸோ கதை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சாந்தனு மகாராஜா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த புக்ல வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸ் உடைய உலகம், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்ன மாதிரி இருக்கும்னா, கொஞ்சம் நான் லீனியரா தான் போகும் கதை. லைக் பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல போகாது. பட் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல கன்வே பண்ண ட்ரை பண்றேன். கதை வந்து சாந்தனு மகாராஜா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அவர் வந்து சத்தியவதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை விரும்புறாரு, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாரு. சோ வந்து அவருடைய பையனான பீஷ்மர், பிதாமகர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. பீஷ்மர் வந்து போய் சத்தியவதி கிட்ட இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சத்தியவதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் எனக்கு ஓகே, ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். எனக்கு பிறக்க போற பசங்க மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணும், நீ நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. பீஷ்மர் வந்து சரி இவ்வளவு தானே, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக அவரும் வந்து இந்த விஷயத்தை ஒத்துக்கிறாரு. கடைசி வரைக்கும் இந்த நாட்டுக்கு ஒரு காப்பாளனா, ஒரு சேவகனா நான் இருப்பேன் அப்படின்னு மட்டும் அவர் சொல்றாரு. அவர் இப்படி சொல்றதுனால அவருக்கு ஒரு வரம் கிடைக்குது. அதாவது தான் சாகிறதுக்கான நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒரு வரம் வந்து அவருக்கு கிடைக்குது. சோ எல்லாம் சுமூகமா முடியுது. சாந்தனு மகாராஜாவும் சத்தியவதி அவர்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 2 பசங்க பிறக்குது. ஒரு பையன் பேர் வந்து சித்திரங்கடா, அடுத்த பையன் பேர் வந்து விசித்திர வீரியன். இதுல விசித்திர வீரியனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப பக்கத்து நாட்டுல வந்து ஒரு சுயம்பரம் நடந்துட்டு இருக்கும். சோ சத்தியவதி அவங்க வந்து பீஷ்மர் அவர்கிட்ட சொல்லுவாங்க, நீ போய் அந்த நாட்டுல இருந்து அந்த பொண்ணுங்களை வந்து தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுல வந்து 3 பொண்ணுங்க இருப்பாங்க. 3 பொண்ணுங்க பேர் என்னன்னா அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. இதுல வந்து 3 பொண்ணுங்களையும் தூக்கிட்டு வந்துருவாரு. ஆனா ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு, அந்த அம்பா அப்படிங்கிற பொண்ணு வந்து நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். சோ மிச்சம் இருக்கிற 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்களா, அம்பிகா, அம்பாலிகா, இவங்க 2 பேரை மட்டும் விசித்திர வீரன் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அம்பா வந்து முன்னாடி இன்னொருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சோ அவரை வந்து அவங்கள வந்து அவர் ஏத்துக்க மாட்டாரு. உன்னதான் ஏற்கனவே ஒருத்தன் கூட்டிட்டு போயிட்டானே, இப்ப என்ன நீ திருப்பி என்கிட்ட வந்திருக்க அப்படின்னு கேட்பாரு. நீ யாரு தூக்கிட்டு வந்தாலும் அவங்கிட்டயே போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. சோ அம்பா வந்து திருப்பி பீஷ்மர்கிட்ட வர்றாங்க. அதாவது இப்ப என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நேரா பீஷ்மரை பார்க்க வர்றாங்க. அதுக்கு முன்னாடி சத்தியவதி அவர்களை பாக்குறாங்க. இந்த பாருங்க இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை, இப்ப என்ன சொல்றீங்க நீங்க இதுக்கு அப்படின்னு சத்தியவதி சொல்றாங்க. சரி ஒண்ணும் கெட்டு போகல, இப்ப கூட ஒண்ணு நான் இந்த நாட்டுக்கு ராணி ஆக்குறேன், இப்ப கூட நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நாட்டுக்கு நான் ராணி ஆகுறேன்னா இந்த பையனை கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் பீஷ்மரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியவதி இதுக்கு ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா பீஷ்மர் வந்து வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்திருப்பாரு. சோ பீஷ்மரை கூப்பிட்டு பேசுறப்ப பீஷ்மரும் ஒத்துக்க மாட்டாரு. இதுக்கு இல்லம்மா இது முடியாது, நீ வந்து வேணும்னா இந்த நாட்டுக்கு ராணியா இருக்கிறதுனா வேணா, நீ விசித்திர வீரனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கல. சோ இதனால வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்துருது. இந்த சண்டையோட முடிவுல என்ன ஆகுது அப்படின்னா, அம்பா வந்து அடுத்த ஜென்மத்துல நான் பிறந்து உன் உயிர் என் கையால தான் போகும் அப்படின்னு அம்பா சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ இப்ப இந்த 2 பேரும் அரண்மனையிலே வாழ்றாங்க. யாருன்னா அம்பிகாவும் அம்பாலிகாவும் அரண்மனையில வாழ்றாங்க. திடீர்னு விசித்திர வீரன் அவர்கள் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லை அவங்களுக்கு. சோ சத்தியவதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு பையன் இருந்தார் இல்லைங்களா, வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல எல்லாம் வந்து நியோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை உண்டு.
விதவைகளுக்கு வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஒரு உரிமையை வழங்குறது மாதிரி அது. இந்த மாதிரி ஒரு முனிவர்கள் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ அவங்க வந்து குழந்தை பெத்துக்கலாம் போயிட்டு. அதுக்காக மட்டும் ஏன்னா லைக் அந்த ஜெனரேஷன் கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும் செய்யப்படுற ஒரு விஷயம் அது. வியாசர் வந்து காட்டு பக்கம் இருந்திருப்பாரு. அவர் வந்து லைக் ஒரு மாதிரி ரொம்ப அன்கெம்டா இருப்பாரு. ஒரு ப்ராப்பரா பாடி க்ரூமிங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வியாசர் தான் மகாபாரதத்தை எழுதின வியாசரும் கூட. அந்த வியாசர் வந்து வந்த உடனே ரெண்டு பேருமே வந்து பார்த்து பயந்துடுறாங்க, என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு உடனே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அம்பிகா அப்படிங்கிறவங்க ரூம்குள்ள போறாரு. அந்த அம்பிகா வந்து இவரை பார்த்த உடனே வந்து லைக் அந்த இதுல அந்த நியோகம் நடக்கிறப்ப வந்து கண்ணை இறுக்கமா மூடிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு சாபம் கொடுத்துட்றாரு, நீ கண்ணை இறுக்கமா மூடினதுனால உனக்கு பிறக்க போற பையன் வந்து கண்ணு தெரியாத பையனா தான் பிறப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் வந்து அம்பாலிகா அவங்க ரூம்குள்ள போறாங்க. அம்பாலிகா அவங்களுக்கு வந்து உடம்பே வந்து வெளிரேறும். இவர் வந்து என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, உனக்கு பிறக்க போற பையனுக்கும் உடம்பு வெளியிதான் போகும் அப்படின்னு சொல்றாரு. சத்யவதி வந்து இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க, ஐயோ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. சரி அடுத்த நாள் வந்து நீ திருப்பி வந்து அம்பிகாவோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அம்பிகா வந்து ஐயோ இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலைக்காரை, அதாவது அவங்களுடைய பணிப்பெண் சுபா அப்படிங்கிறவங்களை வந்து அலங்கரிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சுபா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்காங்க. அவங்க எதுவுமே இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பண்ண மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ அவர் வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, உனக்கு பிறக்க போற பையன் வந்து பயங்கர நாலேஜ்டா அறிவா இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. குழந்தைகள் பிறக்குது. அவர் சாபம் கொடுத்த மாதிரியே வந்து முதல் குழந்தை திருதராஷ்டிரர் அவருக்கு வந்து கண்ணு குருடு. ரெண்டாவது பையன் பாண்டு அவருக்கு வந்து லைக் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெளியே போய் பிறக்கிறாரு. மூணாவது பையன், அதாவது அந்த நாட்டோட வாரிசு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பையனை கண்டிப்பா, ஏன்னா அது வந்து பணிப்பெண்ணுக்கு பிறந்த குழந்தை. விதுரர் அந்த குழந்தை தான். அவர் வந்து லைக் கல்வி கல்விகள்ல சிறந்து விளங்குற ஒரு நார்மல் சாதாரண ஒரு மனுஷனா ஒரு நீதிமானா இருப்பார் அவரு. சோ கதை வந்து கண்டினியூ ஆகுது இப்படியே. அடுத்து வந்து இவங்க எல்லாருடைய குழந்தை பருவத்தையும் காட்டுறாங்க. மூணு பேருமே வந்து லைக் ஒரே அரண்மனையில தான் வளர்க்கப்படுறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரோட வளர்ப்புக்கும் விதுரரோட வளர்ப்புக்கும் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னன்னா ராஜா வீட்டு பிள்ளைங்க. அவர் வந்து ஒரு சாதாரண பணிப்பெண்ணோட மகன். ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வர்றப்பெல்லாம் விதுரர் வந்து போய் சொல்லுவார். அவர் வந்து ஒரு நீதிமான், தெளிவாக சில விஷயங்களை பேசுறவர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து சொல்லுவார், இது இப்படி அது அப்படி அப்படின்ட்டு. ஆனால் திருதராஷ்டிரர் வந்து அதுக்கு சொல்லுவார், நீ பேசாத, நீ ஒரு சூதுபுத்திரர், நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. திருதராஷ்டிரருக்கு வந்து அவருக்கு கண்ணு தெரியலையே அப்படிங்கிற வருத்தம் ஜாஸ்தி இருக்கு. என்னது இது எனக்கு இப்படி இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையும் அவருக்கு வந்து நிறையவே இருக்கு. ஸோ இப்படியாக இவங்களோட குழந்தை பருவம் வந்து கடந்து போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து பீஷ்மர் தான் நாட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அந்த சமயம் வந்துடுது. ஸோ திருதராஷ்டிரர் அவருக்கு வந்து காந்தார இளவரசி காந்தாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும்னா, அந்த பொண்ணு வந்த உடனே இவர் குருடு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஊருக்குள்ள வர்றப்பவே இந்த ஊர், அதாவது ஹஸ்தினாபுரம் தான் அவங்க இருக்கிற ஊரு. இந்த ஹஸ்தினாபுரம் வந்து நிறைய மர்மங்களை உள்ளடக்கி இருக்கு. இந்த ஊர்ல வந்து எங்க பார்த்தாலும் இருள் இருக்கு, எங்க பார்த்தாலும் வந்து ஒரு நல்ல இதே இல்லை, எப்படி சொல்றது, ஒரு நல்ல வைபே இல்லை, வேற மாதிரி இருக்கு இந்த ஊரே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து யோசிக்குது. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா, அதாவது நாட்டுல வந்து லைக் எல்லாமே இங்க மர்மங்களா இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி நாட்டை வந்து டைரக்டாலாம் இங்க யாரும் ஆட்சி பண்ணல. நிழல்களுக்கு பின்னாடி இருந்து பீஷ்மரும் அவரை இயக்குற சக்திய சத்தியவதியும் தான் இருக்காங்க. இங்க பவரு நமக்கான அந்த வாழ்க்கை அதெல்லாம் இங்க எதிர்பார்த்துட்டு வர முடியாது அப்படின்னு காந்தாரி நினைக்கிறாங்க. காந்தாரி வந்து புருஷனுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால இவங்களும் சேர்ந்து கண்ணை கட்டிடுறாங்க. என்னைக்கு கண்ணை கட்டுறாங்கன்னா, காந்தாரி கூட வந்து அவங்களுடைய சகோதரர் வந்திருப்பாரு, சகுனி அப்படிங்கிறவர் வந்திருப்பாரு. சகுனி வந்து சரி பொண்ணை கொண்டாந்து விட்டாச்சு, நான் என் ஊரை பார்க்க போறேன். ஆனா அவருக்கும் ஒரு தேசம் இருக்கும், அவருக்கும் மனைவி மக்கள்லாம் இருப்பாங்க. சரி நான் என் ஊரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப இது வந்து கண்ணை கட்டிடும், காந்தாரி கண்ணை கட்டிடுவாங்க. உடனே அவர் வந்து என்னம்மா நீ இப்படி கண்ணை கட்டி வச்சிருக்கிய அப்படின்னு உடனே அந்த பொண்ணு சொல்லும், இல்லைங்க என் புருஷனுக்கு இதுவா நானும் கண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு உடனே சகுனி வந்து அங்கேயே தங்கிடுவாரு. நீ இப்படி கண்ணை கட்டி இருக்க, உன்னை இருட்டில் விட்டுட்டு என்னால் எப்படிமா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கேயே தங்கி இருந்துடுறாரு இவங்க கூடயே. அவர் வந்து எப்படின்னா, இது வந்து கதையில லேட்டர் வந்து எப்படி ரிவீல் ஆகுது அப்படின்னா, லைக் காந்தாரி வந்து இப்ப குருடானவங்களுக்கு எல்லாம் வந்து கூட ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்க இல்லைங்களா. சோ காந்தாரி வந்து திருதராஷ்டிரருக்கு ஹெல்ப்பா கண்ணை கட்டல, காந்தாரிக்கு ஹெல்ப்பா சகுனியை கூட வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து அவங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர், அவங்க சொல்படி நடக்கிற யாராவது ஒருத்தர் இங்க இருந்தே ஆகணும். அந்த யாராவது ஒருத்தரா யாரு இருக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சப்பதான் சகுனியை இருக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது திருதராஷ்டிரனுடைய கதை. அப்படியே என்கிட்ட ஷிஃப்ட் பண்ண பாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் இருக்காரு இல்லைங்களா, அந்த பாண்டுவுக்கு வந்து குந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த குந்தி வந்து சின்ன வயசுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சின்ன வயசுல அவங்க பேர் வந்து பிரீதா.
இவங்களுக்கு வந்து ஒரு வரம் இருக்கும். அவங்க வந்து எந்த கடவுள் கூட வேணாலும் கூடி குழந்தை பெத்துக்கலாம் அவங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வரம் குடுத்திருப்பாங்க. சோ அந்த ஒரு மந்திரம் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு. அந்த மந்திரத்த வந்து சின்ன பொண்ணா இருக்கிறப்போ ஒரு லைக் ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு. ஒரு டீனேஜ்ல இருக்கிறப்போ வந்து ஒரு விளையாட்டா வந்து சூரிய பகவான் மேல யூஸ் பண்ணிருவாங்க. குழந்தை வந்துரும். அந்த குழந்தை தான் கர்ணன். ஐயோ! இவ்வளவு சின்ன பொண்ணு நான் குழந்தை வச்சுட்டு என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த குழந்தைய தண்ணீல போட்டுரும். தண்ணீல விட்டுரும் ஆக்சுவலி. தண்ணீல விட்டு அந்த குழந்தை வந்து வேற ஒரு இடத்துல போய் வளரும். அந்த பொண்ணு அந்த ஒரு பையன் வந்து அவங்களுக்கு இருக்கா. ஆனா எங்க இருக்கான், என்ன பண்றான் அப்படின்லாம் இவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. குந்தி உள்ள வந்ததுல இருந்தே காந்தாரிக்கும் குந்திக்கும் வந்து அவ்வளோ ஒரு நல்ல டாக்கிங் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்காது. லைக் காந்தாரிக்கு வந்து குந்தியை வந்து பெருசா பிடிக்காது. இவ 2 பேருக்குமே தட் வாஸ் மியூச்சுவலி 2 பேருக்குமே அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருசா ஒன்றும் பிடிச்சிக்காது. பட் ஓகே. ஆனா 2 பேரோட நிலைமையுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பீஷ்மர் வந்து சரி உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. அதாவது பாண்டுவுக்கும் குந்திக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. பட் என்ன நடக்கும்னா பாண்டுவுக்கு வந்து அது முடியாது. ஏன்னா அவருடைய உடம்பு வெளிரிடும். ஸோ பீஷ்மர் வந்து ஒரு கட்டத்துல பார்த்துட்டு என்னது இது குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை பாண்டுவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அந்த மாத்திரை வந்து ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா ஒருத்தர் இருக்கிறப்பவே நான் வந்திருக்கேன் அப்படின்னா அவங்களால குழந்தை பெற்று கொடுக்க முடியலன்றதுனால தான் நான் வந்திருக்கேன். அப்ப இந்த வம்சத்துக்கான ராஜகுமாரனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய கனவுகளோட வருவாங்க. லேட்டரான அவங்களுக்கும் தெரியும் இல்ல பாண்டுவால தான் குழந்தை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரியும். இது இப்படி இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கோம். கூடால வந்து விதுரர் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து அமைச்சரா இருப்பாரு. அவர் வந்து நீதிமானா நேர்மையானவரா இருப்பாரு. அவர் சொல்ற கருத்துக்கள் வந்து எல்லா இடத்துலயுமே எடுபடுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் வந்து அவருக்கு என்ன சரின்னு தோணுதோ அந்த விஷயத்த அவர் வந்து பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. இப்படியாக இந்த பக்கம் கதை போயிட்டு இருக்கு. சோ இவங்களுக்கு வந்து அடுத்து திருதராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னப்ப காந்தாரி வந்து 100 குழந்தைங்களுக்கான வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சோ பிரெக்னென்ட் ஆவாங்க அவங்க பிரெக்னென்ட் ஆகி நாள் ஆகும் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறியே தெரியாது. ஒரு கட்டத்துல வந்து திருதராஷ்டிரர் வந்து பயங்கர கோவப்பட்டு காந்தாரிக்கு ஒரு பணிப்பெண் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு அவங்க கூட நான் குழந்தை பெற்றுக்க போறேன், அவளை தான் நான் பட்டத்து ராணி ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் குழந்தை பெற்றுக்க போயிடுவாரு. இந்த டயத்துல வந்து காந்தாரி வந்து பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நல்ல ஒரு பிரெக்னெண்டா இருப்பாங்க, வயிறு அடிச்சுக்குவாங்க. அடிச்சோடனே ஒரு சதை பிண்டம் மட்டும் வெளியே வந்து பிறக்கும். இவன் சதை பிண்டம் பிறந்துருச்சு அப்படின்ற உடனே இப்ப வந்து திருப்பி சத்தியவதி வந்து வியாசரை கூப்பிடுவாங்க. என்னன்னு இப்படி சதை பிண்டம் பிறந்திருக்கு என்னன்னு வந்து பாருப்பா அப்படின்னு உடனே அவர் வந்து அந்த சதை பிண்டத்தை அதாவது 99+1 99 பசங்க ஒரே ஒரு பொண்ணு பிரிச்சு ஒரு பானைக்கும் ஒரு சதைப்பிண்டம் அப்படின்னு போட்டு அதை வந்து ப்ராப்பரா அந்த தூய்மையான நெய்ல வச்சு பதப்படுத்தி இது வந்து பிற்காலத்துல இதுதான் குழந்தையா வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழியை பண்ணி கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு. சோ இப்படியாக இவங்களுக்கு வந்து இத்தனை குழந்தைங்க பிறக்குது. இந்த சமயத்துல வந்து பாண்டவர்கள் வந்து ஒரு சாபம் வாங்கிடுவார் ஒரு முனிவர் கிட்ட இருந்து. அதனால அவங்க வந்து காட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். என்ன சாபம் வாங்கியிருப்பாரு அப்படின்னா, நீ வந்து இனிமே எந்த ஒரு பொண்ணு காமத்தோட நெருங்கினாலும் நீ செத்து போயிருவ. இதுதான் அந்த சாபம். சோ அவங்க காட்டுக்கு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் அந்த குந்தியோட வரம் வாங்கின விஷயம் தெரியும். சரி நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முறையே அவங்க வந்து அதாவது பாண்டுவும் குந்தியும் முறையே 3 குழந்தைங்க வரும் அவங்களுக்கு. யார் யார் அப்படின்னா யுதிஷ்டர் அல்லது தர்மர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பையன், பீமன் அப்படிங்கிறது செகண்ட் பையன், அர்ஜுனன் அப்படிங்கிறது தேர்ட் பையன். சோ இவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறந்தோடனே மாத்திரை வந்து யோசிக்கும் என்னது இவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறந்திருக்கு எனக்கு குழந்தை அப்படின்னு உடனே சோ இப்ப குந்திட்ட கேட்கும் இந்த மாதிரி எனக்கும் வந்து குழந்தை வேணும் அப்படின்னு உடனே குந்தி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த மந்திரம் வந்து மறந்து போற மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த மந்திரம் எனக்கும் மறந்து போயிடட்டும், நான் சொல்லிக் கொடுத்தவங்களுக்கும் மறந்து போயிடட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பிற்காலத்துல இதனால பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பசங்க பிறப்பாங்க, நகுலன் சகாதேவன். இவனுக்கு வந்து இதுல ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும். அவருக்கு வந்து நடக்க போற நிறைய விஷயங்கள் முன்னாடியே வந்து தெரிய ஆரம்பிக்கும். சோ இப்படியே 5 பேரும் காட்டுல இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இவங்களுடைய குழந்தை பருவ நினைவுகளை எடுத்து காட்டுறாங்க. ஒரு நாள் யுதிஷ்டர் வந்து அவங்க அப்பா வந்து லைக் மாத்திரை பின்னாடி போய்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. யுதிஷ்டர் வந்து பின்னாடியே போறாரு. யுதிஷ்டருக்கு அப்பப்ப தோணும், அப்பப்ப இந்த சின்ன பசங்களா இருக்கப்ப அப்பா அம்மா பின்னாடி எல்லாம் போய் என்ன பண்றாங்க ஏது பேசுறாங்க போய் கேட்போம்ல, அந்த மாதிரி வெறும் போவாரு. போறப்ப அவருக்கு தோணுது அவரை கூப்பிடலாமா அப்படின்னு தோணும். சரி வேணாம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களை விட்டுருவாரு. ஆனா மாத்திரையை வந்து பாண்டவர்கள் வந்து ஒரு காமத்தோட நெருங்குவாரு. அந்த முனிவரோட சாபம் விட்ட மாதிரி இறந்து போயிடுவாரு அவரு. இறந்து போன உடனே வந்து மாத்திரை வந்து பயங்கரமா அழுவாங்க. ஐயோ என்னால இப்படி ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு, நான் இனி என்ன பண்ணுவேன், நாங்க இனி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுவாங்க. அவங்க கணவர் இறந்த உடனே அவங்களும் சேர்ந்து கணவருடைய உடன்கட்டை ஏறிடுவாங்க. சோ இப்ப வந்து குந்தியும் 5 பசங்களும் திரும்பவும் மஸ்தினாபுர அரண்மனைக்கு வர்றாங்க.
இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க. இவங்க நாட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஆகவே ஆகாது. சண்டையா போய்கிட்டு இருக்கும். சின்ன பசங்க தான் எல்லாருமே. பீமன் வந்து பொழுதன்னைக்கும் வந்து அந்த துரியோதனன், அதாவது கௌரவர்கள் பேர் வந்து துரியோதனன், துச்சாதனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 99 பசங்க இருப்பாங்க. ஒரே ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு பேர் வந்து துச்சலை. பீமன் வந்து சும்மா இல்லாம பொழுதன்னைக்கும் வந்து இவங்களை வம்புக்கு இழுக்கிறதும் பிடிச்சி கீழே தள்ளி விடுறதுமாவே இருப்பாரு. இவங்களும் வந்து அதுக்கு கொஞ்சம் கூட சிலைக்காம வந்து எப்ப பார்த்தாலும் இவங்கள சண்டைக்கு இழுத்துக்கிட்டு ஏதாவது கிண்டலா பேசிக்கிட்டு கேலியா பேசிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அரண்மனையில வந்து சகுனி எல்லாம் வந்து இவங்களை பாண்டோட பிள்ளைங்கலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. குந்தியோட பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் உண்மையும் கூட. ஸோ பாண்டோட பிள்ளைங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சகுனி வந்து போய் ஒரு கட்டத்துல காந்தர் கிட்ட சொல்லுவாரு, இந்த பாருமா பிரச்சனை ஜாஸ்தியா போய்கிட்டு இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நானா கொண்டு உன் பசங்களை வந்து இவங்க 5 பேரையும் கொல்லாம தடுத்து வச்சிருக்கேன், இல்லைன்னா வந்து இங்க வெட்டுக்குத்து ஆயிரும், ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, நீ என்ன பண்ண முடியும் நானு? ஏன்னா வந்து மறைமுகமாவும் சரி நேரடியாகவும் சரி பீஷ்மரும் சரி விதுரரும் சரி அந்த பாண்டவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் ரைட்டேஸான ராஜா அவங்க தான். ஏன்னா அவரோட பையன் அவர் ஆண்டிருக்க வேண்டியது, அதுக்கடுத்து அவருடைய பையன் தான் ஆளணும். ஸோ அவங்க தான் இந்த த்ரோனுக்கு உரித்தானவங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து யுதிஷ்டர் தான் மூத்தவர், தர்மர் தான் இதில் மூத்தவர். ஸோ அவருக்கு தான் ஆப்வியஸாக வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க டேரக்டாகவே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. இது இவங்களுடைய சைல்ட்ஹுட். இந்த டயத்துல வந்து குந்தி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முன்னாடி ஒரு குழந்தை பெற்றாங்கல்ல கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் வந்து ராதேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, ராதேயா அப்படின்றவருடைய பேரு, அவர் வந்து ஒரு தேரோட்டியோட மகனா வளருவாரு. அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த பையன் ஒரு சாதாரண தேரோட்டியா நம்ம சாதாரணமா இருப்போம்ப்பா அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பையனுக்கு வந்து எப்பயுமே வந்து நான் வந்து வில்வித்தை கத்துக்கணும், நான் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஆசை இருக்கும். பட் ஆசைகளை எல்லாம் அடக்கிட்டு இந்த பையன் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருப்பான். இது இப்படி நடந்துகிட்டு இருக்கப்ப இவங்க எல்லாரையும் வந்து சரி படிக்க வைக்கலாம் நம்ம இவங்க எல்லாரையுமே அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியர் அப்படின்றவர் வருவார். இப்ப அந்த துரோணாச்சாரியர் வந்து அவருக்கு ஒரே ஒரு பையன் அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பையன். இவர் தான் வந்து எல்லாருக்குமே காமனா எல்லாமே சொல்லிக் கொடுக்குற ஒருத்தரா இருப்பாரு. படிச்செல்லாம் முடிச்சாச்சு, நம்ம நாட்டுக்கு போகலாம் அப்படின்னப்ப உங்களுக்கு தர்மப்படி வந்து யுதிஷ்டருக்கு தான் பட்டம் கட்டணும். யுதிஷ்டருக்கு பட்டம் கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து நடந்துகிட்டு இருக்கும். இந்த டயத்துல வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு அரக்கு மாளிகைக்கு போவாங்க. வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல வந்து ஒரு அரக்கு மாளிகைக்கு வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. அது வந்து மெழுகால ஆனது. ஸோ அதுல கொஞ்சோடு நெருப்பு பட்டுச்சுனால அந்த மாளிகை வந்து பத்தி எரிஞ்சிரும். பட் இந்த விஷயம் தெரிஞ்ச விதுரர் அவர்கள் வந்து அவங்க எல்லாருமே காப்பாத்திடுவாரு. அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் தலைமறைவா ஒரு காட்டுக்குள்ள இருப்பாங்க. இந்த டயத்துல தான் பாஞ்சால அரசருடைய பொண்ணு பாஞ்சாலிக்கு வந்து ஒரு சுயம்பரம் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு அக்கா. அண்ணன் பேர் வந்து திருஷ்டத்யுமன், அக்கா பேர் வந்து சிகண்டி. இந்த சிகண்டி யாருன்னா முன்னாடி ஜென்மத்துல அம்பாவா பிறந்தாங்க இல்லையா, அவங்க தான் இந்த சிகண்டி. அந்த சிகண்டி வந்து சின்ன வயசா இருக்கிறப்பவே அதாவது அந்த கோட்டை வாசல்ல ஒரு மாலையை போட்டிருந்திருப்பாங்க. அந்த மாலையை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பீஷ்மரா கொல்ல போறவங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த மாலையை யாராலுமே எடுக்க முடியாது. ஆனா சிகண்டி வந்து குட்டி பிள்ளையா இருந்தப்ப சிகண்டி வந்து போய் அந்த மாலையை எடுத்து கழுத்துல மாட்டிக்கும். ஸோ அப்பவே அது இம்ப்ளை ஆயிருக்கும் சிகண்டி தான் இவங்களை கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி. சிகண்டிக்கும் வந்து அறகுறையா தெரிஞ்சிருக்கும். சிகண்டி வந்து பிறந்தப்போ எப்படி இருக்கும்னா, ஒரு குட்டி குழந்தை அன்னைக்கு தான் பிறந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஆம்பளைங்க வாங்கி பாக்குறப்ப அது வந்து ஆண் குழந்தையாவும், பெண்கள் வாங்கி பாக்குறப்ப அது வந்து பெண் குழந்தையாவும் தெரியும். என்ன இது மாறி மாறி தெரியுது, ஆணாவும் தெரியுது பெண்ணாவும் தெரியுது. அதாவது அந்த குழந்தைகிட்ட வந்து ஆணும் இருக்கும், ஆணுடைய இதுவும் தன்மையும் இருக்கும், பெண்ணுடைய தன்மையும் இருக்கும். அந்த குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுயம்பரம் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அதாவது அந்த 5 பேருக்குமே வந்து ஒரு காட்டுல தான் தங்கி இருந்திருப்பாங்க. அந்த 5 பேருமே அர்ஜுனன் வந்து வில்வித்தையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நீ எதுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ற அப்படின்னு யுதிஷ்டர் கேட்பாரு. யுதிஷ்டரும் வந்து சரி நாளைக்கு போய் சுயம்பரத்துல கலந்துக்கலாம், நம்ம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா அப்படின்னு யோசிப்பாரு. நான் வந்து இந்த சுயம்பரத்துக்காக கலந்துக்கிறேன், அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது அவரால். குந்தியும் வந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு இருப்பாங்க. இது என்ன புது சிக்கலா இருக்கு அப்படின்னு உடனே சகாதேவன் வந்து சொல்லுவார் அவங்க எல்லார்ட்டையுமே, நாளைல இருந்து புது பிரச்சனை உருவாக போகுது பாருங்க நம்ம வீட்டுல அப்படின்னு. என்ன பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாரு வெளியே. ஸோ அடுத்த நாள் போறாங்க, அர்ஜுனன் தான் ஜெயிக்கிறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றப்ப குந்தி வந்து என்ன எடுத்துட்டு வந்தாலும் 5 பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. குந்தி எதுக்காக இதை பண்ணியிருப்பாங்கன்னா 5 பேருக்கு நடுவில் வந்து ஒரு பொண்ணால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால பண்ணியிருப்பாங்க. ஸோ 5 பேருக்கு வந்து எத்தனை மனைவிகள் இருந்தாலும் பட்டத்திராணியா இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரப்பட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து நடந்து அவங்க வந்து லைக் நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க பாஞ்சாலிய. மீன்வைல் பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் வந்து கிருஷ்ணர் பயங்கர ஃப்ரெண்ட் ஆயிருவாரு. கிருஷ்ணர் யாருன்னா குந்தி அவர்களுடைய சகோதரர்.
இதுல வந்து இன்னும் க்ளோஸா அர்ஜுனனுக்கு தான் வந்து கிருஷ்ணர் அவர்கள் பயங்கர ஃப்ரெண்டா இருப்பாரு. வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. உடால வந்து துரியோதனனுக்கும் கல்யாணம் ஆகுது. துரியோதனனும் கர்ணனும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஆனா கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமான அந்த மனஸ்தாபம் வந்து இருந்த மணியமாவே தான் இருக்கு. இதெல்லாம் நடக்கிறப்ப அடுத்ததா தான் வந்து மகாபாரத போர் வர்றதுக்கான அந்த சூதாட்டம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த சூதாட்டம் வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, அதோடைய பேக் ஸ்டோரி என்னன்னா, யுதிஷ்டரை வந்து ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளு. அவர் வந்து ஒரு வாங்க சூதாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்டுருப்பாரு. யுதிஷ்டருக்கு வந்து சூதாட்டத்து மேல ஒரு சாஃப்ட் கார்னர், அதாவது ஒரு லைட்டா ஒரு வீக்னஸ் உண்டு. யுதிஷ்டர்கிட்ட இந்த மாதிரி சூதாடி அவர் அந்த தாயம் உருட்டி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் கொஞ்சம் கம்மியான பசுக்களை அவர் வாங்கிட்டு போயிடுவாரு. அந்த வர்ற யாசகர் பசுவை வாங்கிட்டு நேரா எங்க போவார்னா சகுனி கிட்ட போவார். சரி நான் துரியோதனன் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரி துரியோதனன் கூட விளையாண்டோன்னு இனிஷியலா அவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது யாசகர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், துரியோதனன் தோக்குற மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சகுனி அவர்கள் வந்து சகுனி என்ன சொன்னாலும் அந்த பகடை கேட்கும். அது ஒரு ஹைலைட். அதாவது இப்ப வந்து விழுந்துருச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 6 விழுந்திருக்கு, ஆனா இவருக்கு வந்து 5 தான் வேணும் அப்படின்னா பகடை எப்படி மாறு அப்படின்னு சொன்னா அது மாறிடும். அந்த அளவுக்கு வந்து சகுனி அவர்களுக்கு அந்த பகடைகள் மேல கண்ட்ரோல் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். இது வந்து என்ன இம்ப்ளை பண்ணும் இந்த இன்சிடென்ட் அப்படின்னா, கேட்பாரு சகுனி கேஷுவலா கேட்பாரு. இந்த மாதிரி சரி நீ வந்து யார்கிட்ட இவ்வளோ பசுவை நீ வந்து தானமா வாங்கிட்டு வந்த நீ அப்படின்னு உடனே, ஏன்னா ஒரு துரியோதனனை கிட்டத்தட்ட ஜெயிக்க வச்சிருவாரு. நான் வந்து யுதிஷ்டர்ட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த யுதிஷ்டர்ட்ட வாங்கிட்டு வந்தியா? அவர்கிட்ட நீ இவ்வளவு வாங்கிட்டு வந்தா அவரையே நீ இவ்வளவு ஏமாத்தணும் அப்படின்னா, ஆமா அவருக்கு அவ்வளவு ஒன்றும் சிறப்பா விளையாட தெரியல அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிடுவாங்க. ரைட்டு, அப்ப இதன் மூலமாவே வந்து அவங்க கிட்ட இருந்து சொத்து இதெல்லாம் பறிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த விருந்தை வந்து எப்படி இம்ப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா, கொண்டாட்டமும் அவமானமும் ஒன்னா கை கொடுத்து நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விருந்து வந்து எதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கும்னா, பாண்டவர்கள் வந்து எல்லாத்தையும் புடுங்கி லிட்டரலி அவங்க அசிங்கப்படுத்துறதுக்காக மட்டும்தான் நடத்த பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த விருந்தை. ஸோ அவங்க விருந்துக்கு எல்லாருமே வருவாங்க. விதுரர்லாம் பார்ப்பாரு, என்னது இவங்க என்னால திருநாளா இவ்வளவு வரவேற்பெல்லாம் கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருக்கு இவங்களுக்கு போய் எதுக்கு இவ்வளவு பிளான்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி சரி வரட்டும் பார்த்துக்கலாம், ஏதோ தப்பா நடக்க போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். சகாதேவனுக்கும் அது தெரியும். இந்த விருந்துக்கு நம்ம போகணுமா, வேணாம், போனோம் ரொம்ப நம்ம அசிங்கப்பட்டுருவோம் வேணாம் அப்படின்னு யுதிஷ்டர் சொல்லுவார், இல்லை அவங்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, அப்போ நம்ம போய்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்ட்டு எல்லாருமே போவாங்க. போய் வந்து பகடையை வச்சு விளையாட ஆரம்பிப்பாங்க. ஒரு ஒன்னொன்னா வச்சு தர்மர் அவர்கள் வந்து ஒன்னொன்னா வச்சு தோக்க ஆரம்பிப்பாரு. இந்த வீடு போகும், சொத்து போகும், அதாவது அந்த சேவர்கள் எல்லாரும் போயிடுவாங்க, அனிமல்ஸ் எல்லாத்தையுமே இழப்பாங்க. அவங்களே ஒரு கட்டத்தில் வச்சு இழக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியாக திரௌபதியையும் வச்சு இழந்துருவாங்க. ஸோ இப்போ வந்து லைக் திரௌபதியை வச்சு இழந்தோன்னு எல்லாமே போயிடுச்சு அவங்க கிட்ட இருந்து. அப்ப துரியோதனன் வந்து சொல்லுவாரு துச்சாதனன் கிட்ட, நீ போய் வந்து திரௌபதியை இழுத்துட்டு வா, ஏன்னா அவன் அடிமை தானே, இழுத்துட்டு வா, அவளை நான் வந்து இங்கே தைஸ்ல உட்கார வைக்கணும், என்னுடைய மடியில் அவளை உட்கார வைக்கணும், போய் இழுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து திரௌபதி அவங்களுக்கு வந்து அப்போ பீரியட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்ட போய் அவன் இழுக்கிறப்பவே வந்து அந்த பிளட் ஸ்மெல் அவனுக்கு அடிக்கும். சரி ஆனாலும் அவன் பிடிச்சி இழுத்துட்டு வருவான். இழுத்துட்டு வந்து தான் அந்த துகிலுற காட்சிகள்லாம் நடக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் இழந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து வனவாசம் போயிட்டு வனவாசத்தில் வந்து நீங்கள் இருக்கணும். வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் அஞ்ஞாத வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷம் வந்து மாறுவேஷத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து சப்போஸ் இந்த வனவாசத்தெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டீங்க, ஆனால் அந்த ஒரு வருஷம் வந்து மறைஞ்சிருந்து வாழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் எங்கள் கண்ணில் சிக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி வனவாசத்தை ரிப்பீட் பண்ணணும், திருப்பி அஞ்ஞாத வாசத்தை ரிப்பீட் பண்ணணும். ஸோ வனவாசத்தை அவங்க வந்து முடிப்பாங்க. வனவாசத்தப்போ அவங்க வந்து நிறைய ரிஷிகளை மீட் பண்ணுவாங்க, நிறைய முனிவர்களை மீட் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த வனவாசத்தில். எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. அஞ்ஞாத வாசத்தில் வந்து எந்த தேசத்துக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப விராட தேசம் அப்படின்னு ஒரு தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அந்த விராட தேசம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு தேசம். அங்கே வந்து 5 பேருமே வந்து லைக் 5 பேர் ப்ளஸ் திரௌபதி ஒருத்தவங்க, அவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்கலாம், பட் மாறுவேஷத்தில் தானே இருக்கணும். ஸோ யுதிஷ்டர் வந்து லைக் அந்த அரசர் கூட வந்து லைக் அந்த பகடை விளையாடுறவர்வா, அந்த பகடை காய்கள், ஏன்னா அவருக்கு வந்து லைக் எந்த இடத்துல நம்ம தோத்தோமோ அதோட ஞாபகங்கள் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ப்ளஸ் அவருக்கு பகடை விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு கொஞ்சம் வீக்னஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உண்டு. அதுவாகவும் அந்த க்ளோஸா ஆலோசனை சொல்றவராகவும் அவர் இருப்பாரு. பீமனுக்கு வந்து சாப்பிட்றது பிடிக்கும் இல்லையா, ஸோ அவர் வந்து சமையல்காரராக இருப்பாரு. அர்ஜுனன் வந்து முன்னாடி வந்து அர்ஜுனன் வந்து ஒரு சாபம் வாங்கியிருப்பாரு. அதாவது நீ வந்து ஒரு வருஷம் வந்து ஆணும் பெண்ணும் கலந்த உருவமா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு சாபம் வாங்கியிருப்பாரு. ஸோ அதை வந்து இந்த டயத்தில் நான் அந்த சாபத்தை நான் வந்து போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருகன்னலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் கலந்த உருவமா ஒரு டான்ஸ் டீச்சரா அவங்க வந்து இருப்பாங்க. நகுலன் சகாதேவன் வந்து யாரா இருப்பாங்க அப்படின்னா
அந்த விலங்குகள், அவங்களுக்கு விலங்குகள் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இல்லைங்களா, ஸோ அந்த விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்குறவங்களா 2 பேரும் இருப்பாங்க. திரௌபதி அவங்க வந்து ராணியோட பணிப்பெண்கள்ல ஒருத்தரா இருப்பாங்க. இந்த டயத்துல வந்து திரௌபதி வந்து லைக் முன்னாடி இருந்த மாதிரி சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க திரௌபதி வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கோபமாவே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க முடிய வந்து கட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த என் புடவை பிடிச்சி இழுத்தவனோட ரத்தத்துல வந்து என் முடிய அலசனா தான் நான் என் முடிய கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முடி வளரவும் வளராது. எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, இவ முடி வளர்றத கூட கண்ட்ரோல் பண்ற அளவுல இருக்கா இவ அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. இவங்க வந்து எல்லாரையுமே வந்து ஒரு கோப மனநிலையிலே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அசிங்கம் நடந்தது எனக்கு, என்னை தான் எல்லாரும் வச்சு விளையாண்டீங்க. ஸோ அந்த மனநிலையில நீங்க யாருமே வந்து நிம்மதியா இருக்கக்கூடாது. ஏன்னா மெல்ல மெல்ல அவங்கள வெளியே வர ட்ரை பண்ணாலும் அவங்க வெளியே வர விட மாட்டாங்க. இவங்க கோவத்துல இவங்க கொதிக்கிறத பார்த்து வந்து யாராலையுமே நிம்மதியா இருக்க முடியாது. பட் அவங்க தரப்புல பார்க்குறது நியாயமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இப்படியா வந்து இந்த அங்கேத வசத்தை வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாங்க. முடிச்சுட்டு சரி நாட்டுக்கு போய் கேட்கலாம், எங்க இந்த ராஜாங்கத்தை கொடுங்க, எங்க நாங்க அரசாளணும் அப்படின்னு உடனே கொடுக்க மாட்டாங்க. கௌரவர்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க. இல்ல எல்லாம் தர முடியாது அப்படின்றாங்க. கிருஷ்ணர் வருவாரு. கிருஷ்ணர் வந்து தர்மவான்ல அவர் பேசுவாரு. இல்லப்பா நீங்க பண்றது வந்து தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு உரியதை அவங்களுக்கு கொடுத்துருங்க, ஏன் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. பட் அவங்க அந்த பேச்சுக்கும் கேட்க மாட்டாங்க. மகாபாரத போர் வந்துடும். அதாவது இந்த போர்ல வந்து இப்பதான் வந்து லைக் எல்லா டீம்ஸும் பிரிய ஆரம்பிக்கும். என்னன்னா இவங்க கௌரவர்களோட சைட்ல வந்து பெரும் படையே இருக்கும். ஏன்னா துரோணர் இருப்பாரு, பீஷ்மர் இருப்பாரு, அஸ்வத்தாமா இருப்பாரு, எல்லாருமே இருப்பாங்க. ஆனாலும் வந்து அவங்களுக்கு கிருஷ்ணரோட ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் போவாரு கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணர் வந்து கேட்பாரு, 2 ஆப்ஷன் தரேன், நீ வந்து ஒண்ணு என்னுடைய முழு நாராயண சேனை, அது வந்து பெரும் படை பலம் மிக்க சேனை, அதை எடுத்துக்க, இல்லைன்னா வெறுங்கையா நான் மட்டும் வருவேன் அப்படின்னு. துரியோதனன் வந்து சேனையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனை வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவரோட மொத்த சேனையை வாங்கிட்டு போய் படைபலத்துல வந்து கௌரவர்கள் பயங்கரமா இருப்பாங்க. படைபலத்துல பாண்டவர்கள் வந்து அவங்க டீம்ல இருக்கிறவங்களையும் சில பேரையும் வந்து சூழ்ச்சி பண்ணி துரியோதனன் டீம் வந்து அவங்க டீம்ல சேர்த்துக்குவாங்க. உதாரணமா வந்து மாத்திரை இருக்காங்க இல்லையா, நகுலன் சகாதேவனோட அம்மா, அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருப்பாரு. அவங்க வந்து லைக் இவங்க டீமுக்கு தான் சப்போர்ட்டா வருவாங்க. சூழ்ச்சி பண்ணி வந்து விருந்து உபச்சாரம் எல்லாம் அவங்களோட அரண்மனையில கொடுத்து எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு வாக்கு கொடுங்க, அங்கிட்டு வாக்கு வாங்கிடுவாங்க. ஸோ இருக்கிற கொஞ்சம் டீம் பிளஸ் கிருஷ்ணரோட பெரிய சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் இருக்க பீஷ்மர் விதுரர் அவங்களுக்குலாம் நியாயம் அப்படின்னு ஒண்ணு தெரியும். ஆனாலும் வந்து அவங்க வந்து அந்த அரசாணை அந்த ஒரு அவங்க சொன்ன வாக்குக்காக கட்டுப்பட்டு இந்த பக்கத்துல நின்று சண்டை போடுவாங்க. போருக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து விதிக்கப்பட ஆரம்பிக்கும். சண்டையை முதல்ல வாக்குல இருந்து ஆரம்பிக்கணும். வாக்குல இருந்து ஆரம்பிச்சாலும் இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. அது ஒரு எப்படி ஒரு மரியாதையா எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசணும். அதுக்கப்புறமா தான் நீங்க எந்த ஆயுதத்தை யூஸ் பண்றீங்களோ அதுல இறங்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கிருஷ்ணர் வந்து இந்த போர்ல வந்து அர்ஜுனன் அவருடைய தேரோட்டியா வருவாரு. அப்பதான் வந்து அர்ஜுனன் வந்து போருக்கு போக, ஐயோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ், நான் எப்படி இவங்களுக்கு எதிராக சண்டை போடுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப கீதா உபச்சாரம் எல்லாம் பண்ணுவாரு. போர் நடக்கும். போர்ல வந்து பல 2 தரப்புலையுமே வந்து நிறைய லாசஸ் இருக்கும் போர்ல. அதாவது வந்து இந்த பக்கத்துல வந்து லைக் இவங்களுடைய படைபலம் வந்து ஏற்கனவே கம்மியான படைபலம், அவங்க உபயோகிக்கிற அஸ்திரங்கள் ஆயுதங்கள் அதனால வந்து இன்னுமே கம்மியாகும். இந்த பக்கத்துல வந்து இவங்களுக்கும் கன்சிடரபிள் லாசஸ் இருக்கும். இவங்க வந்து லைக் கிருஷ்ணரோட டாக்டிக்ஸ் மூலமா பிளான் பண்ணி ஒரு ஆளா தூக்குவாங்க. முதல்ல வந்து துரோணாச்சாரியர் அந்த டீம்ல இருந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமா அப்படின்னு ஒரு யானை செத்து போயிருக்கும். அஸ்வத்தாமா இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. துரோணர் வந்து ஷாக்கர், என்னது என் பையன் இறந்துட்டானா அப்படின்னு. இவங்க எல்லாம் கூட போய் சொல்லுவாங்க. தர்மர் போய் சொல்ல மாட்டாரு இல்லையா, நீ சொல்லு அஸ்வத்தாமாவுக்கு என்னாச்சு அப்படின்னு. அஸ்வத்தாமா இறந்துருச்சு அப்படின்னு சொல்றப்ப அந்த சங்கூதியை இந்த சவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிடுவாங்க. இறந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அஸ்வத்தாமாவே பண்ணதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு உடனே துரோணர் இறந்துருவாரு. இதே மாதிரி வந்து பீஷ்மரை வந்து சிகண்டியவர்கள் முன்னாடி சபதம் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து சாகர நேரத்தை அவரே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால அவர் வந்து அம்புப்படுக்கையிலேயே தான் இருப்பாரு. இதே மாதிரி வந்து இங்கிட்டு கர்ணன் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களும் வந்து ஒருத்தருக்கு பின் ஒருத்தரா வந்து இறக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் வந்து இவங்களோட அர்ஜுனனோட பையன் அபிமன்யு இறந்துருவாரு. நெருங்கி வந்து முடியிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஏன்னா வந்து இந்த பக்கம் பவர்ஃபுல்லான ஆளுங்களாம் ஒருத்தரா வந்து பலம் இழந்துட்டே போவாங்க. அதாவது கர்ணன்லாம் இறந்ததுக்கு அப்புறமா வந்து துரியோதனனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய ரைட் ஹேண்ட் போன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகும். சகுனி இறந்துருவாரு. இது வந்து போரே வந்து கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஒரு எங்க பார்த்தாலும் வந்து சுடுகாடு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல. கடைசி வந்து துரியோதனன் மட்டும்தான் இருப்பாரு. துரியோதனனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அவருடைய உடல் வந்து வஜ்ரம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வந்து கண்ணை திறந்திருக்கவே மாட்டாங்க.
கண்ணை கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, இத்தனை வருஷமா கண்ணை திறந்திருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு தடவை கண்ணை திறந்து நான் உடம்பு முழுக்க பார்த்துட்டேன்னா வஜ்ரம் மாதிரி ஆயிரும் உடம்பு, உனக்கு வந்து எந்த விதமான தீங்கும் நேராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரும் வந்து ஆனா அம்மா முன்னாடி போறப்ப இந்த பிறப்புறுப்பை வந்து கவர் பண்ணணும் இல்லைங்களா, ஸோ அதனால அந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிட்டு போவாரு. காந்தாடி வந்து கண் கட்டத்தை வந்து பயங்கரமா திட்டுவாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு, இப்ப வந்து அந்த இடம் மட்டும் மலர் மாதிரி மென்மையா இருக்கும், உனக்கு உடம்பு முழுக்க வஜ்ரம், அந்த இடம் மட்டும் மலர் மாதிரி மென்மையா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இருக்கும். பீமனும் துரியோதனும் கடைசியில பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து துரியோதனன் வந்து சரிக்கு சரியா நின்று சண்டை போடுவாரு. என்ன விஷயம்னா, இப்ப துரியோதனன் மட்டும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா துரியோதனன் ஜெயிச்ச மாதிரி தான், அப்படி ஒரு பேர் வந்துரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு. அதாவது நீ வந்து இங்க அட்டாக் பண்ணு, இந்த இடத்த அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அட்டாக் பண்ணுவாரு. துரியோதனும் இறந்துருவாரு. துரியோதனன் வந்து கிட்டத்தட்ட சாக போற டயத்துல அஸ்வத்தாமான்னு சொல்லுவாரு, இரு நான் இருக்கேன் உனக்கு, நான் வந்து ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு 5 பசங்க இருக்காங்க இல்லையா பஞ்சபாண்டவர்களுக்கு, 5 பசங்களையும் கொண்டுருவாரு. 5 உள்ள படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க நைட் இந்த டென்ட்ல. அவங்க அடுத்த வந்து அவங்கள வந்து தேசத்துக்கு கூட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்லாம் பாஞ்சாலி யோசிச்சுட்டு இருப்பாங்க, இமே கூட வச்சுக்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே வந்து கொண்டுருவாங்க. ஆனா வந்து இவங்க வந்து சொல்லுவார் அஸ்வத்தாமா, இந்த மாதிரி நான் எல்லாரையுமே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய உயிர் நிம்மதியா பிரிஞ்சிடும். அஸ்வத்தாமா வந்து இது மட்டும் இல்லாம இவங்க அடுத்து குழந்தைங்களே கிடையாது இல்ல, அபிமன்யு இருக்காரு இல்லையா அர்ஜுனனோட பையன், அவருடைய ஒய்ஃப் உத்தரை, அவருடைய ஒய்ஃப் வந்து உத்தரை. அந்த உத்தரை வந்து அர்ஜுனன் வந்து அந்த பிருகன்னலையா மாறி இருப்பாரு இல்லையா, அந்த ஒரு வருஷம் ஆணும் பெண்ணும் கலந்து ஒரு உருவமா இருப்பாரு இல்லையா, அந்த டயத்துல வந்து அந்த உத்தரைக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு. அதான் கல்யாணமும் பண்ணி வச்சிருப்பாரு அவர் பையனுக்கு. உத்தரை வயத்துல வந்து ஒரு குழந்தை வளரும். அதுதான் இவங்க வம்சத்தை அடுத்து எடுத்துட்டு போக போகுது. அதை அழிக்கிறதுக்காக அஸ்வத்தாமா வந்து அஸ்திரம் எய்வாரு. அதனால அஸ்வத்தாமா நெத்தியில வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு மணி மாதிரி இருக்கும், அந்த மணியை புடுங்கிடுவாங்க. நீ வந்து இனிமே மரணமே இல்லாம தான் நீ அலைய போற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியாக வந்து போர் நிறைவுக்கு வந்துடும். நிறைவுக்கு வந்தோடனே வந்து காந்தாரி வந்து சாப விடுவாங்க கிருஷ்ணருக்கு, இப்ப என் வம்சம் எப்படி ஒண்ணுமே இல்லாம போச்சு, அந்த மாதிரி வந்து ஓ வம்சமும் ஒண்ணுமே இல்லாம அழியும் பாரு, நீயும் வந்து ஒண்ணும் இல்லாம ஆகத்தான் போற பாரு அப்படின்னு சாபம் எல்லாம் விடுவாங்க. பட் யா அது நடந்துதான் ஆகணும். ஸோ இப்படியா வந்து அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினதை இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்கவுங்களுடைய மைண்ட் செட் எப்படி எப்படியெல்லாம் இருக்கு, எப்படி எப்படியெல்லாம் வந்து விஷயங்களை அவங்கவுங்க பார்வையில அணுகுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக் வந்து நீங்க டெஃபினட்டா கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோடைய பிரைஸ் வந்து 375. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் such videos. Thank you.